ஹலோ கைஸ், இன்றைக்கி செல்வி குக்கிங் சேனலில் கேரட் கீர் தான் செய்ய போகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப க்ரீமியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 லிட்டர் பாலை காய்ச்சி எடுத்துக்கிறேன். இது நல்லா சுண்ட காய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கீரில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஜவ்வரிசி வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸ்பூனில் எடுத்து நசுக்கி பார்த்தா நல்லா நசுங்கும். அந்த ஸ்டேஜில் எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சுருங்க. இது நல்லா வேகட்டும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிட்டு அதில் கடாய் வச்சுக்கலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சூடானதுக்கப்புறம் அதில் துருவி வச்ச கேரட்டை சேர்த்துக்கிறேன். நான் 3 கேரட் துருவி வச்சுருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். நெய்யிலே கேரட்டை நல்லா வதக்கிக்கோங்க. கேரட் நல்லா வதங்கிக்கிட்டதுக்கப்புறம் அதில் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இனிப்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு சர்க்கரையிலே கேரட் நல்லா வேக வைங்க. இப்படி செய்கிறப்ப நல்லா கீர் டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக அதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா வேகட்டும். சுடு தண்ணியில் முந்திரி பருப்பை ஊற வச்சுருக்கேன். அதை எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கேரட் நல்லா சர்க்கரையில் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் காய்ச்சின பால் 1 கப் எடுத்துக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ வேக வச்ச ஜவ்வரிசியையும் இதில் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க வைங்க. இப்போ அரைச்ச முந்திரி பருப்பு விழுதை இதில் சேர்த்துக்கிறேன். இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா பாலை கொதிக்க வைங்க. இது கொதித்து மேலே ஏடை படரும்ல, அதை சைடில் எடுத்து விடுங்க. 20 நிமிஷம் நல்லா கொதித்து நல்லா திக்கானதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சைடில் ஏடப்படுறதுல இதை நல்லா எடுத்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா 20 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திக்காக கன்சிஸ்டன்சி வரும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். இதை சூடாக சாப்பிட்றப்பையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.